சவுக்கு சங்கர் வழக்குல தொடர்புடையதா சொல்லி அந்த பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் ஜெரார்ட் அவரை சம்மன் கொடுத்திருக்காங்க காவல்துறையினர். அதுக்காக முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்ல அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கார். சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க என்கொயரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இவர் என்கொயரிக்கு போகல. ஏன் போகல? அதன் பிறகு பெயில் போடுறார். ஃபெலிக்ஸ் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அனுபவம் வாய்ந்தவர், அதனால நீங்க அவருக்கு பெயில் கொடுக்கணும்லாம் கேட்கும்போது ஜட்ஜ் நாக்குப்புறம், நீ எல்லாம் ஒரு பத்திரிகையாளரா? என்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீ நடத்திட்டு இதுக்கு இன்டர்வியூன்னு பேர் வச்சிருக்க? உனக்கு தெரியும் இந்த கேள்வி கேட்டா இந்த பதில் தான் வரும்னு, அதை நீ பிளான் பண்ணி தான் நீ கேட்டிருக்க அப்படிங்கிற கருத்தை ஜட்ஜு சொல்லிட்டு கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்ல A1 ஃபெலிக்ஸை தான் பெண் காவலர்களை பத்தி ரொம்ப அநாகரிகமாக பேசிட்டு இருக்காரு. ஆமாங்க தோழர் எப்படி இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால ஜட்ஜு செருப்பால சவுக்கு பேசும்போது, மிஸ்டர் சவுக்கு இதை நீங்க போய் பாத்தீங்களா, சொல்லுங்க, நீங்க போய் விளக்கு பிடிச்சி பாத்தீங்களா, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாரு. ஆனா ஸ்ரீமதி அம்மாவை எப்படி எல்லாம் கேள்வி கேட்டான்னு நீங்க பாத்திருப்பீங்க. உண்மையிலே நீங்க அப்படி பண்ணீங்களா? இல்ல சார், இல்ல சத்தியமா இல்ல சார். சுத்தியெல்லாம் அடிச்சது இல்ல, சுத்தியெல்லாம் அடிச்சது இல்ல சார். சத்தியமணி சொல்லுங்க, நீங்க உங்க பொண்ணு அடிக்கலன்னு சொல்லுங்க, சத்தியலால் அடிக்கலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறான். ஆனா சவுக்கு கேட்க மாட்டான். ஏன்னா அவனும் ஒரு புரோக்கர், இவனும் ஒரு புரோக்கர். அவனும் காசு வாங்குறான், இவனும் காசு வாங்குறான். ஏன்னா ஃபெலிக்ஸுக்கு மூத்த. ஆனா இப்ப பாருங்க, போய் என்ன பேட்டி கொடுக்குறான் ஃபெலிக்ஸ். ஐயோ இதெல்லாம் அவர் உயிருக்கு ஆபத்து, சவுக்குக்கு ஜெயில இதுவா கருத்து உண்மை அதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் இப்ப அடுத்தது நாம தானே உள்ள போவோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால பெயிலுக்கு போய் ஓடி போய் அப்ளை பண்ணது. அவர் இவர் மட்டும் கிடையாது, சவுக்கு சங்கர் இன்டர்வியூ எடுக்கிற எந்த ஒரு நெறியாளருமே அவர் சொல்றது உண்மையா பொய்யான்றத ஒரு எதிர்கேள்வியே அவர்கிட்ட கிடையாது. அவர் சொல்றது ஆமா தோழர், அப்படியா தோழர்னு பேசுறது தானே இருக்கு. ஆமா, இதுங்க எல்லாமே கூட்டு. அவரோட வக்கீல் சிறையில பார்த்துட்டு சொல்லியிருக்காரு அவர் அடிச்சிருக்கிறாங்கன்றது. சீரியஸான மேட்டர் தானே அது. இவ்வளோ இழிவா பேசினவன அடிக்காம மயில ரக வச்சு தடை ஓடணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? நிஜமாவே சிறையில் வைத்து அடித்திருந்தால் அது தவறு. சிறையில் வைத்து அடிக்காமல் அவனை வெளியில் விட்டால், இவன் பேசின பெண் காவலர்கள், இவன் அசிங்கமா பேசின ஓஏக்கள் எல்லார்கிட்டையும் ஒப்படைச்சு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய கருத்துக்காக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்று அவரது வழக்கறிஞர் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். இந்த நிலையில் இது குறித்து பேசுவதற்காக தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் வழக்குல தொடர்புடையதா சொல்லி அந்த பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் ஜெரார்ட் அவரை சம்மன் கொடுத்திருக்காங்க காவல்துறையினர். அதுக்காக முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்ல அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கார். அது நேற்று நீதிபதி கிட்ட விசாரணைக்கு வந்திருக்கு. அது குறித்து நீங்க? நானும் அந்த செய்தியை பார்த்தேன். ஃபெலிக்ஸ் சவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜோடி. இப்போ சவுக்கு ஜெயிலில் போட்டிருக்காங்க. பெண் காவலர்களை அவதூறாக பேசினது, ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக பேசினது தான் அந்த கருத்து. இது ஒளிபரப்புன யூடியூப் ஃபெலிக்ஸ் இருக்கார் இல்லையா, அந்த யூடியூபினுடைய ஓனர், அவர் மேலும் குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அவர் மேலும் சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க என்கொயரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் என்கொயரிக்கு போகல. ஏன் போகல? போயிருக்கணும் இல்லையா? அதன் பிறகு பெயில் போடுறாரு. பெயில் போடும்போது தான் ஜட்ஜு ஒரு முக்கியமான கருத்தை ஃபெலிக்ஸ் பத்தி சொல்லியிருக்கிறாரு. அது மக்கள் நிஜமாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பெயிலுக்கு இவர் அப்ளை பண்ணும்போது, ஃபெலிக்ஸ் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அனுபவம் வாய்ந்தவர், அதனால நீங்க அவருக்கு பெயில் கொடுக்கணும்லாம் கேட்கும்போது ஜட்ஜு நாக்குப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. நீ எல்லாம் ஒரு பத்திரிகையாளரா? யாரை பார்த்து? ஃபெலிக்ஸை பார்த்து தான் கேட்டிருக்காரு. நீ எல்லாம் ஒரு பத்திரிகையாளரா? என்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீ நடத்திட்டு இதுக்கு இன்டர்வியூன்னு பேர் வச்சிருக்க? பெண்களை அவதூறு பேசுவதற்காகவே, பெண்களை அவமானப்படுத்துவதற்காகவே நீ கேள்வி கேட்டிருக்க. உனக்கு தெரியும் இந்த கேள்வி கேட்டா இந்த பதில் தான் வரும்னு, அதை நீ பிளான் பண்ணி தான் நீ கேட்டிருக்க அப்படிங்கிற கருத்தை ஜட்ஜு சொல்லிட்டு கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்ல A1 ஃபெலிக்ஸை தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இப்போ ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறோம், இல்லை ஒரு இஷ்யூவை பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த சேனல் பொறுப்பாளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, எதை போடணும் எதை போடக்கூடாது. அப்படி கருத்து சொல்றவங்க ஒரு அவதூறான, ஒரு அபாண்டமான, மோசமான கருத்தை சொல்லும் பொழுது அதை எப்படி அலோவ் பண்ணலாம்? சரி, ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா கூட அதை கட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது தெரியணும்ல. ஆனா பெண்களை, மிக முக்கியமாக அந்த இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா காவல்துறையில் வேலை செய்கின்ற பெண்களை மிகவும் இழிவாக சவுக்கு பேசியிருக்கிறார். அதை இவர் உட்காந்துக்கிட்டு ஃபெலிக்ஸ், ஆமா தோழர் இதுதான் பத்திரிகையாளரோட வேலையா? பத்திரிகையாளரோட வேலைன்னா என்னங்க? மக்களுக்கு எது உண்மைன்னு எடுத்து சொல்லணும், பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலை பிரதிபலிக்கணும், இதானே? ஆனா உட்காந்துக்கிட்டு சவுக்கு பெண் காவலர்களை பத்தி ரொம்ப அநாகரிகமாக பேசிட்டு இருக்காரு. ஆமாங்க
ஆமாங்க தோழர் ஆமாங்க தோழர்ன்றார். எப்படி இது எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால ஜட்ஜு வந்து செருப்பால் அடிச்சு அமைச்சிருக்காரு, நீ எல்லாம் ஒரு மூத்த பத்திரிகையாளரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தொடர்ந்து இந்த ஃபிலிக்ஸும் சவுக்குனுடைய வேலையே பாத்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசுவது. இது நீங்க இந்த இன்டர்வியூல மட்டும் இல்ல, பல இன்டர்வியூல அந்த சேனல்ல நடந்த பல இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க மக்கள் சார்ந்த ஒரு இஷ்யூவை பத்தியோ மக்களுக்கான ஒரு குரலாகவோ இவங்க ஒழிக்கவே இல்லை. உட்காந்துக்கிட்டு யார் அவதூறு பேசலாம், யார் அசிங்கப்படுத்தலாம், அதுல மிக முக்கியமா பாதிக்கப்படுறது பெரும்பாலான சமயங்களில் பெண்களாக தான் இருக்காங்க. அப்போ வீக்கர் செக்ஷன் யாரு? பெண்கள் தானே. அவங்களுக்கு எதிராக உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய இழிவான வேலை. இது நீதிபதி விஷயங்கள்ல கூட ஓஏக்கள், நீதித்துறையில வேலை செய்யற ஓஏக்கள் கூட இந்த மாரி இணங்கி போறாங்க, நீதிபதிகள் கிட்ட பதவி வாங்குறதுக்காக இணங்கி போறான்ற கருத்தை ஃபெலிக்ஸ் முன்னாடி தான் ஒரு சவுக்கு சொல்றாரு. அந்த இதுலயும் ஒரு அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாரா, இன்டராக்ட் பண்ணவே மாட்டாரா போயிட்டு கொடுக்குறவங்க கிட்ட? கேட்க மாட்டாரு ஃபிலிக்ஸ். சவுக்கு பேசும்போது, மிஸ்டர் சவுக்கு இதை நீங்க போய் பாத்தீங்களா, சொல்லுங்க, நீங்க போய் விளக்கு பிடிச்சு பாத்தீங்களா, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாரு. ஆனா பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து ஸ்ரீமதி அம்மாவை எப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நீங்க பாத்திருப்பீங்க. சத்தியமணி சொல்லுங்க, சத்தியமணி சொல்லுங்க, நீங்க உங்க பொண்ணை அடிக்கலன்னு சொல்லுங்க, சத்தியலால் அடிக்கலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறான். ஆனா சவுக்கு கேட்க மாட்டான். ஏன்னா அவனும் ஒரு புரோக்கர், இவனும் ஒரு புரோக்கர், அவனும் காசு வாங்குறான், இவனும் காசு வாங்குறான். ஏன்னா பிலிக்ஸுக்கு மூத்த ஊடகவியாளர். ஐயோ, இந்த பெயிலுக்கு போகும்போது 25 வருஷம் சர்வீஸ் என்ன பண்ற, ஊடகத்துல இருந்துட்டு நீ என்ன வேலை பண்றேன்னு இருக்குல்ல. பத்திரிகையாளர்னா என்ன? உண்மையே மக்கள் கிட்ட போய் சொல்லணும், பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலா ஒலிக்கணும். உங்ககிட்ட சவுக்கு வந்து இப்படி பெண்களை அபியூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கானா, நீ கேள்வி கேட்கணும்ல. எப்பா என்னப்பா காவல்துறை பெண்களை பத்தி இப்படி பேசுறியே, நீ போய் விளக்கு பிடிச்சியான்னு கேட்டிருக்கணும்ல. கேட்க மாட்டான். ஏன்னா காசு வாங்குறான். சவுக்கு காசு வாங்குறான், இவனும் காசு வாங்குறான். இதுக்கு முன்னாடி நீதிபதிகளை பத்தி பேசும்போது அங்க ஓஏ பெண்கள்லாம் வேலைக்கு போய் வேலை செய்யாம சம்பளம் கிடைச்சா போதும்னு போய் படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்கன்னு சவுக்கு பேசும்போது அப்பயும் வாய முடிக்கிட்டு ஆமாங்க தோழர், ஆமாங்க தோழர், பதவிக்காக தான் தோழர் அப்படின்னு சொன்னால கேட்க வேண்டியது தானே. ஏ சவுக்கு நீ போய் நின்று பாத்தியா, நீ போய் வாசல்ல விளக்கு பிடிச்சி பாத்தியான்னு கேட்டானா கேட்க மாட்டான். ஏன்னா நம்ம சவுக்கும் காசு வாங்குறான், இவனும் காசு வாங்குறான். அப்புறம் ஸ்டெர்லைட்டை பத்தி எல்லாம் பேசும்போதெல்லாம் கூட, பல பிரச்சனைகளை பத்தி இந்த சவுக்கு பேசும்போதெல்லாம் கூட ஃபிலிக்ஸ் ஆமாங்க தோழர், ஆமாங்க தோழர். அசிங்கமாவே இல்லையா ஃபிலிக்ஸுக்கு? இது ஒரு பொழப்பா? வெக்கமா இல்லை அவனுக்கு? ஊடகவியலாளர், நான் வந்து இதை சொல்றேன் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு பெண்கள் அபியூஸ் பண்றதை 2 பேரும் உட்காந்து ரசிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? இதான் நீங்க இந்த இதுக்குதான் நீங்க கம்பெனி வச்சிருக்கிறீங்களா? நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது வந்து ஒரு மிட் நைட் மசாலா ப்ரோக்ராம் மாதிரி. ஆனா இப்ப பாருங்க, போய் என்ன பேட்டி கொடுக்குறான் ஃபிலிக்ஸ். ஐயோ, இதெல்லாம் வந்து அவர் உயிருக்கு ஆபத்து சவுக்குக்கு ஜெயில, அதுவா இதுவா கருத்துரிமை அதெல்லாம் பேசுறதுக்கு என்ன தெரியுமா? பயம். அவன் மாட்டிக்கிட்டானே, இப்ப அவன் மாட்டிக்கிட்டா அடுத்தது நாம மாட்டிக்கிடுவோமேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் வந்து ஜட்ஜி சொல்லியிருக்காரு முதல்ல இவனை தான் A1 போடணும்னு. புரியுதுங்களா? இவன் வந்து சவுக்குக்கு முட்டு கொடுக்கறது, காசு வாங்கினது, புரோக்கரேஜ், அதெல்லாம் 2வது விஷயம். இப்ப சவுக்குக்கு ஐயோ ஆபத்து அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் காரணம் இப்ப அடுத்தது நாம தானே உள்ள போவோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால பெயிலுக்கு போய் ஓடி போய் அப்ளை பண்ணது அவர் வந்து போஸ்ட்மான் பண்ணி வச்சுட்டாரு. நினைக்கிறேன் இதுல ஃபர்ஸ்ட் A1 ஃபிலிக்ஸ் தான். இப்படி வந்து பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறது, அநாகரிகமாக பேசுறது, பர்சனல் அபியூஸ் பண்றது, அசிங்கமா பேசுறது, இதையெல்லாம் பேசும்பொழுது ஆமாங்க தோழர், ஆமாங்க தோழர்னு கேட்டான் தெரியுமா, அதுக்கு குற்றவாளி ஃபர்ஸ்ட் A1 ஃபிலிக்ஸ். என்ன சேனல் நடத்துறாங்க, என்ன பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு வேலையாங்க? இதுல வேற உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சவுக்கை மாதிரி நேர்மையான ஆளர்கள் இல்லவே இல்லை. அவர் காசெல்லாம் வாங்க மாட்டார், பொய்யே பேச மாட்டார். ஃபிலிக்ஸ் நீ இவ்வளோ போய் பேசுவ, அசிங்கமா இல்லையா? உனக்கு எப்படி இந்த மாதிரி முட்டு கொடுக்கணும்னு தோணுது? எவ்வளவு வாங்குற இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? நிஜமாவே தெரியல. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பெண்கள் அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க, அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க, பர்சனல் அபியூஸ் பண்றீங்க. இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு இன்டர்வியூ. இன்னைக்கு வந்து நீ வந்து கருத்து உரிமையை பத்தி பேசுற, அவருக்கு வந்து அங்க அச்சுறுத்தல் ஆபத்துன்னு பேசுற, பெயிலுக்கு ஓடி போற. ஏன் நீ பண்ணதெல்லாம் சரியா இருந்தா இப்ப என்கொயரி வரும்போது பேச வேண்டியதானே? என்கொயரி கூப்பிடும் போது நீ நேர்மையா இருந்த, உன் சைட்ல எந்த தப்பும் இல்லைன்னா போய் பேச வேண்டியதானே? ஆமாங்க இன்டர்வியூ எடுத்தங்க, நான் இப்படி எல்லாம் பேசலங்க சொல்ல முடியாது. ஏன்னா பெண்களுக்கு எதிராக பேசும்பொழுது, பெண்கள் பதவிக்காக படுக்கிறார்கள்னு பேசும்போது ஆமாங்க தோழர், ஆமாங்க தோழர், அவங்க பதவிக்காக தான் போறாங்க தோழர்னு பேச நல்ல வாயி. இப்ப நீ தான் A1, உனத்துக்கு உள்ள போடாம என்ன பண்ண, கொஞ்சம் வாங்கல இட்ல உட்கார வச்சு. அதனால A1 ஃபிலிக்ஸ் சேர்க்கப்பட வேண்டும், A2 சவுக்கு இருக்க வேண்டும். இவர்களுக்கு 2 பேருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும். பெயில் எல்லாம் கொடுக்கவே கூடாது ஃபிலிக்ஸுக்கு. இப்ப இவர் மட்டும் கிடையாது, சவுக்கு சங்கர் இன்டர்வியூ எடுக்கிற எந்த ஒரு நெறியாளருமே வந்து அவர் சொல்றது உண்மையா பொய்யான்றத ஒரு எதிர்கேள்வியே அவர்கிட்ட கிடையாது. அவர் சொல்றது எதுக்கு ஆமா தோழர், அப்படியா தோழர், அப்படியா தோழர்னு பேசுறது தானே இருக்கு. ஆமா, இதுங்க எல்லாமே கூட்டு களவாணிகள். அந்த புரோக்கரேஜ்ல பங்கு பிரிச்சுக்க கூடிய ஒரு களவாணிகள்.
நான் தான் கேட்கிறேன், இவங்களுக்கு உண்மையாகவே இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் சவுக்கு சொல்லும் போது எப்படிங்க இது மாதிரி பேசுறீங்க, இது தவறு இல்லையா, ஆதாரம் இல்லாம அவதூறு பேசக்கூடாது, நீங்க அபாண்டமா பேசுறீங்க, இது பெண்களை தான் பாதிக்கும்னு இவரை எந்த விஷயத்துக்கு பேட்டி எடுத்து இந்த கூட்டி களவாணிகள் இருக்கவங்க யாருமே கேள்வி கேட்டுக்க மாட்டாங்க. அப்படியே உட்காந்து கேட்டுட்டே இருந்திருப்பாங்க. அவரு கதை சொல்லினே இருப்பான், அசிங்கமா சொல்லிக்கிட்டே இருப்பான், இவங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லைங்க. இந்த பங்கு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்போ முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்று மிக முக்கியமா நான் இந்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சவுக்குக்காக வந்து இந்த பேட்டி எடுத்தவர்களாகட்டும், இவங்களோட பழகிறவங்களாகட்டும், இல்லை புதுசாக வந்து யாராவது சவுக்குக்காக குரல் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், அவங்க யாருக்குமே இங்க இருக்கக்கூடிய பெண்களின் மீதும் அக்கறை கிடையாது. உண்மையை சொல்லணும்னா சவுக்கு மீதும் அக்கறை கிடையாது. அந்த புரோக்கரேஜ் பிரியறதுனால சவுக்குக்கு வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மிக முக்கியமா இவங்களுக்கு சவுக்கு மீது கூட அக்கறை கிடையாது. திமுகவின் மீது வெறுப்பு. திமுக ஆட்சி பாத்தீங்களா, இவர் ஜெயில போட்டாங்க, பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களே தவிர சவுக்கு மீது அக்கறை எல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. போன முறையுமே கூட இப்போ நீதித்துறை பத்தி அவரை பேசின அவதூறான விஷயங்களுக்கு நீதிபதி போட்ட வழக்கு தான் அது. ஆமா, ஆனா அது வந்து திமுக பழி, அதிலேயும் அப்படித்தானே பேசினாங்க, திமுக பழி வாங்கிடுச்சு. இப்போ சவுக்க உள்ள போடுறது, அதுக்கப்புறம் அதை டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அப்போ சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடந்துச்சு, இப்போ திமுக ஆட்சி நடக்குது இல்லையா, அப்போ இவங்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தானே சவுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறது. அவர் என்ன பெண்கள் மீது அக்கறையோட நீங்க அவர் அந்த காவல்துறை பெண்களை பத்தி பேசினாருன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய சவுக்கு மீடியால கஞ்சா குடிக்கிங்களும் ஃப்ராடு பயல்களும் காசு வாங்கி ஏமாத்துற பயலுங்களும் கூட்டு களவாணிகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்க மேல கை வச்சோன்னா அவங்களுக்காக வந்து இவன் பேச போகும்போது ஒட்டுமொத்த காவல்துறையே எதிராக பேசுறது, தொடர்ந்து வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக பேசுறது. அப்போ இதுக்கு தான் நீங்க மற்றவங்களாம் எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு திமுக ஒவ்வாமை, திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அது வந்து சவுக்கு பேசுறது அவங்களுக்கு வசதியா இருக்கு. அதனால சவுக்கு பேசும் போதெல்லாம் அப்படிங்களா தோழர், ஐயோ அப்படிங்களா தோழர் அப்படின்னு தான் கேட்கறாங்களே தவிர ஒரு பைய கூட அவனை பார்த்து இது உண்மையாடா, உனக்கு இது எப்படா தெரியும், இதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியாடா மானம் கட்டவனு கேட்கவே இல்லைல்ல. இப்போ சவுக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க இந்த மாரி அவரை எதிர்கேள்வி கேட்கறதுல அவர் சொல்ற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது செய்யறாங்க. இப்போ இந்த கைதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் சில பேர், குறிப்பா ஒரு ஆர்கே ராதாகிருஷ்ணன், அவர் கூட வந்து இது ஒரு கருத்து தான், இதுக்காக நீங்க கைது வரைக்கும் போய் தேவையில்ல, அது ரொம்ப பிரச்சனை, ஒரு வழக்கு போட்டிருக்கலாம், ஆனா கைது வரைக்கும் போயிருக்கு தேவையில்ல, இது ஒரு கருத்தை இது ஒரு கருத்து சுங்கத்துக்கான ஒரு பாதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆர்கே அப்படிங்கிறவர் ரொம்ப வருஷமா வந்து பத்திரிகை துறையில இருக்கிறாரு, ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். ஒரு மேல நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு மரியாதை கூட இருந்தது. ஆனா இப்ப இது சுத்தமா போயிடுச்சு. இது எப்படிங்க கருத்தா, இது கன்றாவியா இருக்குது, இது கருத்துன்றாரு அவருக்கு. அப்ப பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஆர்கேக்கு எது கருத்து எது கன்றாவிங்கிறது தெரியாதா? அது எப்படிங்க ஒட்டுமொத்த பெண் சமூகத்தையும் இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசிட்டு இதெல்லாம் ஒரு கருத்து, இதுக்கு கைது பண்ணுமான்னு கேட்கிறாரு. வேற எதுக்கு கைது பண்ணோம்? ஆர்கே வேணா சூடு சொரணம் இல்லாம இருக்கட்டும், இருக்கிற பெண்கள்லாம் சூடு சொரணம் இல்லாம இருக்கணுமா? அது எப்படிங்க அவர் பேசலாம்? நான் தான் சொல்றேன், திரும்பவும் சுரண்டப்படுகின்ற பெண்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தால் பரவாயில்ல, இதெல்லாம் தப்பு, இப்படி நடக்குது அப்படின்னு பேசி அவங்க அந்த பெண் காவலர்களே இழிவுபடுத்தி இருக்காங்க. இந்த சொசைட்டில வீக்கர் செக்ஷனா இருக்கக்கூடிய பெண்களுக்கு இங்க ஒரு சுரண்டல் நடக்குது, அதை பத்தி பேசாம அவங்களே வந்து பதவி உயர்வுக்காக படுக்கைக்கு போறவங்கன்னு பேசினதை எப்படி கருத்துன்னு ஆர்கே எடுத்துக்கிறாரு? இதுக்கு கைது பண்ணாம என்ன மயிலரகளை வேற தடை ஓடணுமா சவுக்க? நான் என்ன கேட்கிறேன், எதுக்குமே வந்து டக்குன்னு ஒன்று சொல்லுமா, உன் வீட்டு பெண்கள்லாம் நான் பேச மாட்டேன். பட் ஆர்கேவை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அவருக்கு தெரிந்த, ஏன்னா உங்க வீட்டு பெண்கள் கூட பத்திரிகை துறைகள், எங்க பத்திரிகை துறையை பத்தி பேசினவங்க தானங்க இவங்கெல்லாம். அப்பெல்லாம் இவர் பொங்கிட்டாரா? யார், அதாவது பெண்களை பற்றி யார் எதுவும் பேசினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு கருத்து தானே, அதெல்லாம் ஒரு கருத்துரிமை தானேன்னு சொல்லிட்டு போறவங்கள என்ன எப்படிப்பட்ட ஜென்மம்னு எனக்கு தெரியலையே. நான் என்ன கேட்கிறேன், இப்போ இதெல்லாம் ஒரு கருத்து தான், இதுக்கெல்லாம் கைது பண்ண வேண்டாம்னு சொல்றாரு இல்லையா ஆர்கே? சவுக்கு பேசினதை கட் பண்ணி அவங்க வீட்டுல குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, பெண்கள் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அனுப்பிச்சு, இது பாருங்க இதெல்லாம் வெறும் கருத்து தானே, இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்க சொல்லுங்க. காரி துப்புவாங்க. ஏன் அவர் ஒரு பெரிய பத்திரிகையாளர் இல்லையா, அதுலயே ஆர்டிகிள் எழுத சொல்லுங்க. இந்த மாதிரி பெண்களை பற்றி சவுக்கு சங்கர் அநாகரிகமாக பேசினார், பெண் காவலர்களை பற்றி அநாகரிகமாக பேசினார். அவர் இந்து குரூப்ல தானே இருக்காரு, எழுதட்டும். இதை வந்து நான் வந்து ஒரு கருத்து சுதந்திரமாக பார்க்கிறேன் பை மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே அப்படின்னு போட சொல்லுங்க, போட்டுக்க சொல்லுங்க. அவர் வரலாற்றுல வந்து ஒரு பெருமையா இருக்கும். எப்படிங்க, எப்படி இதெல்லாம் வந்து ஒரு, நான் தான் சொல்லனேன், இவனுக்கு சவுக்குக்கெல்லாம் வந்து ஏன் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு கருத்து தானே, இதற்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படணுமான்னா அவங்களுக்கு இங்க நடக்குது திமுக ஆட்சிங்கிறதுனால வெறுப்பு, இல்லைன்னா எப்படி இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் முட்டு கொடுக்கணும்னு தோணுது? ஆக மொத்தம் கவர்மெண்ட்டை நான் ஏதாவது சொல்லணும், அவங்கள நான் குத்தம் சொல்லணும், அவங்கள வந்து நான் கார்னர் பண்ணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனுக்கு மோசமான ஒரு ஆளுக்கெல்லாம் முட்டு கொடுக்கணும்
அப்படிங்கிறது எப்படி தோணுதுன்னே தெரியல எனக்கு ஆர்கே பண்றவங்களுக்குலாம். பாஜகவை சார்ந்த வானதி சீனிவாசன், இந்து முன்னணி மாநில தலைவர் காளீஸ்வரன், இவங்களாவும் கூட சவுக்கு சங்கருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வானதி சீனிவாசன் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, சவுக்கு சங்கர் வந்து இதை விட கடுமையா பாஜக விமர்சிச்சிருக்கிறாங்க. அவர் எங்கிலிருந்து விமர்சிச்சிருக்காரு, நாங்க வந்து பெரும்பான்மை அளவுல மத்தியில ஆட்சியில இருந்தோம், ஆனா நாங்க கூட இப்படி இந்த விமர்சனத்தை நாங்க கையாளல. திமுக வந்து அந்த அரசு எதிர்த்து பேசினா இப்படி ஒரு அராஜகமான விஷயங்கள்ல கையாளுது அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி? சவுக்கு சங்கருக்கு யாரெல்லாம் பேமெண்ட் பண்றாங்களோ, சவுக்கு சங்கர் போன்று யாரெல்லாம் புரோக்கர் வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ சவுக்குக்காக பேசியிருக்காங்க. வானதி, எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஜெயக்குமார், இவங்க எல்லாருமே அறிக்கை விட்டுருக்காங்க. வானதி ஸ்ரீனிவாசன் இப்ப பேசியிருக்காங்க. நீங்க சொன்ன இந்து முன்னணி தலைவர், அவர் வந்து சவுக்கு மாதிரியே ஒரு புரோக்கர். இவங்க 3 பேரும் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுக்குக்கு படி அளக்கக்கூடிய எஜமானர்கள். இப்ப தெரிஞ்சிச்சா சவுக்கு யாருக்கு வேலை செய்யறாரு, யாருக்கு புரோக்கர் வேலை செய்யறாரு, இவரோட எஜமானர்கள் யாருன்னு தெரிஞ்சிச்சா? வானதி கருத்து சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசலாமா? பிஜேபி, வானதி இவங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசலாமா? சித்திக் காப்பான்கிற ஒரு பத்திரிகையாளர் உத்தரப்பிரதேசத்துல ஆள்ற பிஜேபி தூக்கி உள்ள வச்சுச்சு. ஸ்டான் சாமி வயசானவர் குடிக்க கிளாஸ் கூட தரமா அவங்களை கொண்டுச்சு. வானதிக்கெல்லாம் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறதுக்கு முதல்ல தகுதி இருக்கா? ஏங்க, கர்நாடகால பிரிஜ்வால் ரேவண்ணா பல 100 பெண்களை வந்து உடல் ரீதியாக சுருண்டி வீடியோ எடுத்து வச்சு அது வெளியில வந்து அந்த பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல அதுக்கெல்லாம் நாங்க வந்து இதுவா இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்க பொம்பளைங்களை அசிங்கப்படுத்தின சவுக்குக்கு வந்து ஆதரவா கருத்துரிமைன்னு பேசுறீங்க. அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பத்திலாம் வேடிக்கை பார்த்தவங்க தானே இந்த வானதிலாம். பிஜேபியில் இருக்க பெண்கள் எத்தனை பேருங்க அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க? நீ என்ன சொல்ற, ஐயோ பிரிஜ்வால் ரேவண்ணாக்கெல்லாம் வந்து நாங்க இதுவா இல்லைன்னு சொல்லிட்டு இங்க எப்படி சவுக்குக்கு நீங்க முட்டு கொடுக்கணும்னு தோணுது உங்களுக்கு? எப்படி வாய் வருதுன்னு நான் கேட்கிறேன். வெக்கமா இல்லையா? கட்சியில இருக்க பெண்களுக்கே பாலியல் சுரன் வந்தா எதிர்த்து பேச மாட்டாங்க. அண்ணாமலை தெரியுது, கேடி ராகவன் இதெல்லாம் கண்கூடா பாக்குறோம். வானதி எல்லாம் வந்து சவுக்குக்கு முட்டு கொடுக்கறதுங்கிறது வந்து தெரியுது, அப்பட்டமா தெரியுது. பிஜேபிங்கிறது பெண்களுக்கு எதிரான கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, இந்த பிரிஜ்வால் ரேவண்ணாவால பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் தேசிய மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இவங்களை மிரட்டுறாங்க. அதாவது அந்த பெண்களை வந்து அதாவது அந்த பெண்கள் மிரட்டப்பட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக வந்து எந்த வார்த்தையுமே பேசவே இல்லை வானதி. சவுக்குக்கு மட்டும் வந்துட்டாங்க வாயை தூக்கிக்கிட்டு. ஐயோ கருத்து சுதந்திரம்னு அதை பத்திலாம் நீங்க பேசலாமா? இல்ல நீங்க பேசலாமான்னு கேக்குறேன். பர்சனல் அபியூஸ் பண்ற கூட்டம் தான் உங்க கூட்டம். ஆமா, அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசி வச்சிருக்கான். நீ பெண் தானே. நான் சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு பெண்ணா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வானதி. மனிதத்தன்மை இருந்தா போதும். அந்த மனிதத்தன்மையே இல்லாத கும்பல் தான் வானதி, பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்னும் இத்தியாதி பெரிய என்ன ஸ்மிருதி இரானி, குஷ்பு, வானதி, தமிழிசை சவுந்தரராஜன், இதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷ ஜென்மமே கிடையாது. அப்புறமா தானே பெண்களா இருந்து அப்புறமா தானே பெண்களுடைய பாதிக்கப்படுற பெண்களுக்கு அவதூறு பரப்பப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா வந்து இவங்க பேசுறது. அப்ப இவங்க பேசுறது ஒண்ணு, ஆனா செய்யறது என்ன? பிரிஜ்வால் ரேவண்ணா இப்படி பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சும் கமுக்கமா ஓட்டுக்காக வாய மூடிட்டு இருந்த கும்பல் தானே இது. ஏன் அவங்களாம் இந்து பெண்கள் இல்லையா? இந்து பெண்களுக்குன்னு பேசுறீங்க. அங்க பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் இந்து பெண்கள் தானே. என்ன பண்ணீங்க? இப்ப இவன் சவுக்கு பேசியிருக்கிறதெல்லாம் எந்த பெண்கள்? இந்து பெண்கள் தானே. கருத்து சுதந்திரம்னு பேசுற வெக்கமா இல்ல? இதெல்லாம் கருத்து சுதந்திரமா? இதுக்கு வானதி வந்து முட்டு கொடுக்குறாங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்கிறேன் நான். எப்படிங்க இந்த மாதிரி இந்த வாயை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க ஓட்டு கேட்பாங்க மக்கள் கிட்ட? போய் சொல்லுங்களேன். இப்படி பெண்களை வந்து இழிவாக பேசிய சவுக்கினுடைய கருத்து உரிமைக்கு நான் வந்து ஆதரவாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டு மக்கள் கிட்ட போய் பேச சொல்லுங்க வானதி. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இப்படி புரோக்கர் வேலை பண்றவனுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப பேசக்கூடிய ஆண்கள் கூட ஆணாதிக்கம் நிறைந்தவர்கள்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. பெண்கள் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. பட் வானதிக்குமே அது இருக்குல்ல அப்படிங்கறது இவங்களே அம்பலப்படுத்திட்டு வராங்க. பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி? பிரிஜ்வால் ரேவண்ணாவால் பல 100 பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் வாய முடிப்போம். சவுக்கு சங்கரால் பல 100 பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் வாய முடிப்போம். என்ன கட்சியா பிஜேபி? அதிமுக பாஜக சார்ந்தவங்க, பாஜக கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து அந்த குற்றத்தில் ஈடுபடும் போது அதை பத்தி கருத்து சொல்லாம இருக்கிறது, அது மறைக்கிறதுன்றத புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கட்சியை வந்து காப்பாத்துக்கிறதுன்னு வெளியில இருக்க ஒரு நபர் அவர் அவதூறா பேசுறாரு. அவரை ஒரு மக்கள் பாக்குறாங்களே, ஒரு நம்பிக்கை பெறணுன்றதுக்காக ஒரு அளவு கண்டிக்கணும்ன்ற ஒரு விஷயம் கூட இல்லாம இருக்கு. அது நீங்க அவங்க எல்லாம் கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, சவுக்கு சங்கர் வெளியில இருக்கான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அவனும் பிஜேபி காரன் தான், அவனும் அதிமுக காரன் தான். அதிமுகவும் பிஜேபியும் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்னே தான். அவங்க 2 பேருக்கும் வேலை செய்யறவன் தான் இவன். அப்ப இவனும் அவன் கட்சிக்காரங்க தானே.
மக்கள் பாக்குறாங்களே, கொஞ்சமாவது வந்து அதை கண்டிக்க. அது ஏங்க அவங்க பெண்களுக்கு எதிரான கட்சிங்க பிஜேபி. பிரிஜ்வால் ரேவனாவோட வழக்கத்திலையும், பிரிஜ்பூஷன் சரண் சிங் வழக்குலையும், அண்ணாமலை பிரச்சனையிலையும், கேடி ராகவன் பிரச்சனையிலையும் கண்கூடா பாத்துக்கிட்டு இருக்கோமே. அங்கேருந்து தலை தறிக்க ஓடி வந்தவங்க தானே கௌதமி. பொருளாதார ரீதியா அவங்க சொத்தை சுரண்டினவங்க கட்சி தானே உங்க கட்சிக்காரன். அவன் மேல நீ என்ன நடவடிக்கை எடுத்த? கொஞ்சமாவது மக்கள் பாக்குறாங்க. அவங்களுக்கு மக்களை பத்தியே எண்ணம் கிடையாதுங்க. ஒவ்வொரு மக்களும் ஒரு ஓட்டு, அவ்வளவுதான் பிஜேபிக்கு. பணமா இருந்தா கூட ஒரு ஓட்டு கிடைக்குமான்னு பாக்குற கும்பல், பிணந்தண்ணி கும்பல் தான் பிஜேபி. அவங்களுக்கு வேலை செய்யறவங்க தான் சவுக்கு. அவங்க உள்ள போனோன்னு கருத்து சுதந்திரம்னு தூக்கிட்டு வராங்க. என்ன ஜென்மனே தெரியல. சவுக்கோட வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணா அவர் வந்து சவுக்கு வந்து சிறையில தாக்கப்படுறார், அவர் அந்த சிறையில வச்சிருக்கிறது அவர் உயிருக்கே ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லி தனக்கும் பிரஸ்ஸை சந்திச்சு வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் சிறையில் இருக்கா? இவர் கோபாலகிருஷ்ணன் சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, சவுக்கே ஒரு அக்யூஸ்டு, ஒரு அயோக்கிய பெயர், ஒரு ஒஸ்ட் கேரக்டர். அவருக்கு வந்து ஒரு வக்கீல் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இவருக்கு இந்த உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அவன் எப்போ போனாலும் இதே தான் சொல்லுவான். இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்து ஐயோ சவுக்குக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு, ஐயோ சவுக்குக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து இது எப்போதுமே நடக்கிற ஒரு சீன் தான் அது. அதே சீனை தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. சவுக்குக்கு உள்ளே அப்படி ஆகி விட்டது, இப்படி ஆகி விட்டது அப்படின்னு எல்லாம். இந்த பத்திரிகையாளர் கோபாலகிருஷ்ணன் யாரு அப்படிங்கறது வெளில தெரிஞ்சிச்சு. இந்த ஆள் வந்து வெளில பேசணும்னு யாரா இவன், இந்த அக்யூஸ்டுக்கு இவன் வந்து இவ்வளோ முட்டு கொடுக்குறானே, இவ்வளோ பெண்களை இந்த அளவுக்கு மோசமா பேசினவனுக்கு யாராவது போய் வந்து முட்டு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், ஆதரவாக வாதாடணும்னு மனிதாபிமானம் உள்ளவங்க இல்ல ஒரு எத்திக்ஸ் இருக்கிறவங்க யோசிப்பாங்கல்ல. ஆனா என்னடா இந்த வக்கீல் எவனோ ஒருத்தன் வந்து பேசுறானே, இவன் என்னடா புதுசா வந்து ஐயோ வக்கீல் வந்து சவுக்குக்கு ஆபத்து, கையை உடைத்து விட்டார்கள், அதை செய்து விட்டார்கள், இதை செய்து விட்டார்கள்னு சொல்றானேன்னு பார்த்துட்டு இருந்தா விஷயம் வெளில வருது. இந்த வக்கீல் கோபாலகிருஷ்ணன் யாரு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் ஏன் சவுக்குக்கு இந்த மாதிரி வாய் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அதிமுக பீரியட்ல கூவத்தூர் பழனிசாமி ஆட்சியில பொள்ளாச்சியில ஒரு பாலியல் வன்முணர்வு நடந்தது, கூட்டு பாலியல் வன்முணர்வு. பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த இஷ்யூல அந்த பாதிக்கப்பட்ட பெண் சார்பா இப்ப இருக்க இந்த சவுக்குக்கு ஆதரவாக வந்து வாதாடுகிற கோபாலகிருஷ்ணன் வந்து பேசுறாரு. உடனே எல்லாரும் நினைச்சுக்கலாம், ஐயோ பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக தானே வந்து இவர் பேசியிருக்கிறாருன்னு. அப்படி இல்லை கதை. இந்த வக்கீல் அதிமுக, இந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து அதிமுக. சவுக்கு யாரு? அதிமுகவுக்கு அரசியல் ஆலோசகர். இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்குல அதிமுகவினர் சம்பந்தப்பட்டிருந்தாங்க. அப்போ முக்கியமாக அதிமுகவில் பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவருடைய மகன்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு டாக் அந்த இஷ்யூல வந்துச்சு. அப்ப இந்த அதிமுக வக்கீலாக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் விக்டிம்க்கு ஆதரவாக போய் வாதாடுறேன்னு சொல்லிட்டு வந்து பேட்டி கொடுத்திருப்பாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் திரும்ப திரும்ப சொன்னது என்ன அப்படின்னா, பெரும் புள்ளிகள் மாட்டாதவாறு நான் விக்டிம்க்கு ஆதரவா பேசுறேன், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுக்கப்புறமா யாரையும் அரெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுக்கு சொல்லணும். ஏன் போலீஸ் விசாரணை பண்ணி இன்னும் அதுல நிறைய பேர் இருந்து அரெஸ்ட் ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்போ அதிமுக அதிமுக ஆட்சியில் அதிமுக நபர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு வந்து விக்டிம்க்கு ஆதரவா நான் வாதாடுறேன்னு சொன்னா நம்புற மாதிரி இருக்கா? அதிமுக காப்பாத்துறதுக்காக. அப்போ அதுல சம்பந்தப்பட்ட அதிமுகவினர் இன்னும் பெயர் வெளில வந்துடக்கூடாது. அதுல அதிமுக காரர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். வேலுமணிக்கு நெருங்கிய ஒரு ஆள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதுல இன்னும் பல முக்கியமான நபர்கள் வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போதும் அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு பேசின ஆள் தான் இந்த கோபாலகிருஷ்ணன் வக்கீல். இப்ப இவரே தான் அதிமுகவுக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய சவுக்குக்கு ஆதரவான வக்கீலா வந்துட்டு ஐயோ சவுக்குக்கு ஆபத்து அப்படின்னா நம்புற மாதிரியா இருக்கு இல்ல? அவனே ஒரு அக்யூஸ்ட், அவனே காவலர்களை பத்தி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு அவன் வந்து ஒரு புரோக்கர். சவுக்கு சங்கரங்கிற ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர். யார் காசு கொடுத்தாலும் யாருக்கு ஆதரவாகவும் சொல்லுவோம். அதனால தான் நான் சொல்றேன், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்குல போலீஸுக்கு ஆதரவா வந்து தான் பேசினோம். அவங்க வந்து சுடணும்னு சுடலைங்க, பக்கத்துல தாங்க சுட்டாங்க, அவங்க தான் குறுக்கால வந்துட்டாங்கன்னு போலீஸுக்கு ஆதரவா பேசினவங்க. எல்லா விஷயங்களையும் போலீஸுக்கு ஆதரவா, போலீஸோட ஆதரவா இவர் பேசுறது. ஆமா. அப்போ அப்படி இருக்கிறவருக்கு போலீஸ் சிறைக்குள்ள போனோன்னு அவரை கையை உடைச்சிட்டாங்க, அவருக்கு ஆபத்துன்னு இந்த ஆள் வந்து பேட்டி கொடுக்குற நம்புற மாதிரியே இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், ஆட்சி திமுகங்கிறதுனால அதை எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் இவங்க சவுக்குக்கு சுத்தி நிக்கிறாங்களே தவிர சவுக்குக்கே உண்மையான ஆதரவுலாம் இது கிடையாது. அது சவுக்குக்குமே தெரியும். ஏன்னா சவுக்குமே திமுகவுக்கு எதிராக கிளம்பி இறக்கி விடப்பட்டவன் தான். அவன் எத்தனை பெண்களை பத்தி இழிவா பேசிக்கிட்டு இருக்கான், எல்லார பத்தியும் பர்சனல் இது பண்றது, இதெல்லாம் எவ்வளவு அநாகரீகம். அவனுக்கு வந்து ஒரு வக்கீல் வந்து ஐயோ
இவருக்கு ஆபத்து நடக்குது, இன்னும் பல பேர் இவரை மாதிரி ஊடகவியலாளர்கள்னு சொல்லிவிட்டு கைது பண்ணியிருக்க கூடாது. அது எப்படி இங்க வந்து ஜெயிலில் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சவுக்கு சங்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு, அது எல்லாராலையும் அது யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு முட்டு கொடுக்குறவங்க வேணா வந்து அது சரி தெரியாம சொல்லிட்டாரு, தெரியாமலாம் இல்ல அப்படி சொல்லலாம். ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பா இருந்தாலுமே அவரை சிறையில அவருக்கு அதுக்கான வழக்கு போட்டிருக்காங்க, சிறையில் அடிச்சிருக்காங்க, விசாரணை நடக்க போது அதுக்கான தண்டனை கொடுப்பாங்க. ஆனா சிறையில வச்சு சட்டவிரோதமா அடிக்கிறது, ஒரு வன்முறையை கையாளுறது சரியா? அது எப்படி பாக்குறது? இப்ப நான் கேக்குறேன், அவர் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னா? யார் போய் பக்கத்துல உட்காந்து பார்த்தா? அந்த வக்கீல் வந்து சொல்றான்னா அந்த வக்கீலே ஒரு ஃப்ராடு பையன்னு சொல்றேன், அதிமுக காரன், இவர் அதிமுக ஆலோசகர், பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்டவங்களை டைல்யூட் பண்றதுக்காக அந்த விக்டிம்ஸை காப்பாத்துறங்கிற பேர்ல குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக போய் வாதாடி நின்னவரு இப்ப இவர் வந்து சவுக்குக்கு அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? அவன் எதை சொன்னா நம்பணும்னு இருக்கு இல்லைங்க. இந்த வக்கீல் என்னவோ ஒரு புனிதமானவர் மாதிரி, இதுவரைக்கும் நேர்மையாகவே அவர் நடந்து கொண்டது மாதிரி, அதிமுக வக்கீலாகவே இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு எதிராக வந்து வாதாடக்கூடிய அளவுக்கு இவர் நேர்மையானவரா? குற்றவாளியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே அந்த களத்திலேயே வந்து இறங்கினா. இப்ப அந்த ஆள் வந்து சொல்றான், ஐயோ சவுக்கை அடித்து விட்டார்கள், நம்புற மாதிரியா இருக்கு. இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன், சவுக்கு மாதிரியே ஒரு கதை சொல்றேன். பார்த்தாதாங்க பக்கத்துல தாங்க சுட்டாங்கன்னு ஒரு கதை சொன்னாலும் இப்ப நானுமே சொல்றேன். இந்த கையில அந்த இதெல்லாம் வேற போட்டுன்னு வந்தார் இல்லையா, அதுக்காக நான் ஒரு கதை சொல்றேன். ஜெயில சவுக்கு வந்து ஃபிலிக்ஸை பார்க்காம ஒரே சோகம், ஒரே அழுகாச்சு. ஃபிலிக்ஸ் இருந்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரே அழுக. சிறையில சாப்பிடாம இருந்தா விட முடியுமா? அதனால ஒண்ணும் இல்லைங்க, போலீஸ் என்ன பண்ணாங்க, இப்ப குழந்தைங்க சாப்பிடலன்னு என்ன பண்ணுவாங்க, 2 கையும் இப்படி பிடிச்சி வாயில ஊட்டி விடுவாங்க இல்லையா, அதே மாதிரி சவுக்கு 2 கையும் பிடிச்சி சவுக்குக்கு ஊட்டி விட்டான். அதுல ஏற்கனவே அந்த ஆள் கையில அடிப்பட்ட கை போல இருக்கு, அதனால கட்டு போடணும் வந்தது. நிஜமா அடிக்கலங்க, ஊட்டி தான் விட்டாங்க கையை பிடிச்சி. அவன் சொன்ன கதையோட இந்த கதை நல்லா இருக்குல்ல. இல்லைங்க, அவரோட வக்கீல் வந்து சிறையில பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காரு அவர் அடிச்சிருக்கிறாங்கன்றது சீரியஸான மேட்டர் தானே. அதை இல்ல இவ்வளோ இழிவா பேசினவன அடிக்காம மயிலிறக வச்சு தடை ஓடணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஏங்க நிஜமாவே சிறையில் வைத்து அடித்திருந்தால் அது தவறு. சிறையில் வைத்து அடிக்காமல் அவனை வெளியில் விட்டால், இவன் பேசின பெண் காவலர்கள், இவன் அசிங்கமா பேசின ஓஏக்கள், இவன் பொதுவாகவே பெண்களை இழிவுபடுத்தி பேசுகின்ற பொது பெண்கள் எல்லாருக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டா அவங்க கவனிச்சுக்கிட்டோம். இதை தானே வந்து நம்ம செயற்பாட்டாளர் மருதையனும் சொல்லியிருக்கிறாரு. அவனை வெளியில விட்டுருங்கன்ற, பெண்கள் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற. இன்னும் எத்தனை நாளுங்க பெண்கள் வந்து நீங்க இழிவா பேசுவீங்க? அவனுக்கு வந்து ஒரு சர்க்கிளே வந்து முட்டு கொடுக்கும், அவர் பேசியது தவறுதான், இருந்தாலும் கைது செய்திருக்க வேண்டாம், இருந்தாலும் கைது செய்து சிறையில் அடிச்சு அவனை அடித்திருக்க வேண்டாம். என்னது இது? உங்களுக்கு அவ்வளவு நோகுதுன்னா நீங்க வெளில அனுப்பிச்சிருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இதுல ஒரு சமூகத்துல சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களை வந்து இழிவா படுத்தி பேசுவோம். அவனை அடிக்கலங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அவனை அடித்திருந்தால் ஐயோ தப்பு இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களே, வேற என்ன பண்ண, அவனுக்கு தடவை கொடுக்கணுமான்னு கேட்குறேன். இன்னும் நல்லா பேசுப்பா, இன்னும் அசிங்கமா பேசுப்பா. ஓய பெண்களை பேசிட்டு வெளில வந்துட்டு இப்ப பெண் காவலர்களை பத்தி பேசுறான். இப்ப திரும்பியும் வெளில வந்துட்டு யாரை பத்தி பேசுவோம்? கையை உடைச்சு விட்டார்கள், வாயை விட்டு விட்டு என்ற வருத்தத்தில் இருக்கிறேன் நான். ஃபெலிக்ஸ் போட்ட அந்த பெட்டிஷன், முன்ஜாமீன் வேணும்னு சொல்லி போட்ட பெட்டிஷன்ல வந்து விசாரிச்ச நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சில யூடியூப் சேனல்கள் இந்த மாரி அவதூறான கேள்வி வரும், பதில்கள் வரும்னு சொல்லியே கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ இவங்கள தான் ஏன் ஒன்னா போடணும். குறிப்பா வந்து ஃபெலிக்ஸை வந்து அவங்களோட தரப்பு அட்வொகேட் வந்து அவர் 25 வருஷமா இந்த ஊடகத்துல இருக்காரு, அவருக்கு நீங்க அதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதை மென்ஷன் பண்ணியே அப்போ உன்னதான் முதல் ஏ ஒன்னா போடணும்னு சொல்லி பேசியிருக்காரு. இது சரிதானே? இப்போ ஃபெலிக்ஸா ஏ ஒன்னா போடணுன்றது அவர் சரிதானே? ரொம்ப சரி. இந்த ஃபெலிக்ஸுக்காக இருக்கட்டும், இந்த சவுக்குக்காக இருக்கட்டும், சவுக்கு இன்டர்வியூ கொடுக்குற மற்ற சேனல்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இதை நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னாவே வரும். தொடர்ந்து அவதூறு பேசுவது, தொடர்ந்து திமுகக்கு எதிராக பேசுவது, தொடர்ந்து வந்து பர்சனல் விஷயத்தை போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது அப்படிங்கறத வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இது ஒரு வேலையாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அதான் திரும்பி நீங்க உங்க கேள்வியிலே இருந்துச்சு, யாராவது ஒருத்தர் சவுக்கனை எதிர்த்து கேட்டிருக்காங்களா இதை நீ எப்படிப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது ஒரு பேட்டர்னாவே அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இது நீங்க சொன்னீங்க ஃபிலிக்ஸ் வந்து ஒரு நீதிமன்றத்துல போய் நான் மூத்த ஊடகத்துல நீ என்ன பண்ணங்கிறதான கேள்வி. ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு புரோக்கர் வேலை பண்ண அவனை A1 அக்யூஸ்டா தானே போட முடியும். அப்போ நீதிபதி சொன்னது அப்படிங்கிறது வந்து சரியானது. அப்போ சில சேனல்ஸ் வந்து மக்களுக்காக பேசல, மக்களுடைய இஷ்யூஸ்க்காக பேசல. இப்ப நான் தான் சொல்ல, திரும்பி ஃபிலிக்ஸும் சவுக்கும் பேசினது ஒரு மிட் நைட் மசாலா மாதிரி இருக்க ப்ரோக்ராம் தான். கிசு கிசு, அவதூறு, கிளுகிளுப்பான செய்திகள், இவன் இதெல்லாம் எழுதியிருக்கான் முன்னாடியே சவுக்கு. அப்ப அது முன்னாடி எழுதினா இப்ப வாயால சொல்றான், அவ்வளவுதான். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணக்கூடிய இவங்க 2 பேரையும் வேற என்ன பண்ண முடியும்? ஸோ ஃபெலிக்ஸை A1 போட்டுட்டு சவுக்கை A2 போட்டுட்டு 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது.
அதனால இந்த இப்ப சவுக்குக்கு பேசுற மற்ற ஊடகவியலாளர்கள், சவுக்குக்கு முட்டு கொடுக்கறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே இந்த புரோக்கர் வேலையில் பங்குதாரர்கள். அதனாலதான் ஐயோன்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காகலாம் பேசல, பெண்களை இழிவுபடுத்திட்டாரேங்கிற ஒரு கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்லாம வந்து சவுக்குக்கு முட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மோசமான மனநிலை படுத்தியவர்களால தான் முடியும். அது யார் எப்படி பார்த்தீங்கன்னா, சவுக்குக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி மோசமான மனநிலை உடைய லிஸ்ட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொன்னு கேட்கிறேன், பெண்களை பற்றி, காவல்துறையில் பணி செய்கின்ற பெண்களை பற்றி பொதுவாக பதவிக்காக படுக்கை பகிர்ந்து கொள்வார்கள்னு பேசினா கைது செய்யப்படுவோம்னு தெரியுமா தெரியாதா? பொதுவாக ஒருத்தனுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை சவுக்கு வேற பொலிட்டிக்கல் புரோக்கர், ஆனால் ஆலோசகர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் ஃபிலிக்ஸுக்கு தெரியாதா? இப்படி பேசினா கைது செய்யப்படுவோம், வழக்கு வரும்னு தெரியாதா? என்னன்னா வழக்கு வராத வரைக்கும் பேசிக்கிட்டே போவான், வந்தா பார்த்துப்போம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போதைக்கு உள்ள போட்டாங்களா, இப்போ இதை எப்படி வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறது? ஐயோ எனக்கு எதா ஆக போகுது, என் கையை உடச்சிட்டாங்க, காலை உடச்சிட்டாங்க, உயிருக்கு ஆபத்து, ஐயோ எங்க கருத்துரிமையே போயிடுச்சு, ஐயோ எங்க பேச்சு சுதந்திரமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப டைவர்ட் பண்ணி அரசுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும், அரசுக்கு ஒரு அவதூறை ஏற்படுத்தணும். ஏன்னா இவன் பேசுனது முழுக்க அவதூறு, இவன் பேசுனது முழுக்க அசிங்கம். ஆனா மாட்டாத வரைக்கும் தப்பிச்சுக்கலாம், மாட்டிட்டோன்னு இந்த பழியை தூக்கி அப்படியே ஆளும் அரசு மேல போட்டுடலாம். இந்த தமிழ்நாட்டில் கருத்துரிமையே இல்லை, ஏன் நீங்களும் நானும் பேசலையா? பேச்சுரிமையே இல்லை, இங்க பாருங்க அரசு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசின் மீது பழியை தூக்கி போட்டுட்டு நாம நல்லவனா காமிச்சு, நீ அப்படி பேசிட்டா நீ நல்லவன நம்பிடுவாங்களா யாராவது? இல்ல நீ பேசின பேச்சுக்கு உன்னை யாராவது நல்லவன் நம்புவாங்களா? இப்ப வழக்கு வந்திருக்கிறதே கொஞ்சம், இன்னும் இவன் மேல என்னென்ன கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கோ, இன்னும் அரசுக்கு எதிராக என்னென்னலாம் பேசி கலவரத்தை தூண்டணும், ஒரு அமைதி குந்தகம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் என்னென்னலாம் பேசியிருக்கானோ அது எல்லாத்தையுமே எடுத்து இன்னும் அவன் மீது வழக்கு போடணும். அதுக்கு உடந்தையா இருந்த ஃபிலிக்ஸ், இதுக்கெல்லாம் ஆமாந்தோழர்னு முட்டு கொடுக்குற மற்ற சேனல்ஸ்காரங்க, சவுக்கோடைய அல்லக்கைகள் இருக்காங்க இல்லையா, இவர்கள் எல்லோரும் மீதுமே வழக்கு போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே தோழர், ஏற்கனவே அவர் செஞ்ச அவதூறுகளுக்காக தொடர்ச்சியாக வழக்கு அவர் மீது போட்டிருக்கு. அவர் இந்த வழக்குகள்லாம் மீண்டு வருவாரா, இல்லை இதுக்காக முறையாக தண்டிக்கப்படுவாரா? அதேமாரி ஃபிலிக்ஸ் சிலர் அவர்களும் இந்த கேஸில் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்காரு. அப்போ அவருக்கு தண்டனை கிடைக்குமான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதுல இருந்து மறுபடியும் பேசுவோம். நன்றி தோழர். நன்றி.